வெல்கம் பேக் டு kirthustars. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம சுண்டலை தாளிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது வந்து கட்டாயம் நம்ம வந்து ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 லிருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சாதான் இது நல்லா வந்து வெந்து வரும். சில நேரங்களில் நம்ம முந்தின நாளே இதை வந்து ஊற வைக்கிறதுக்கு நம்ம மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இது எப்படி நம்ம வேகமாக ஊற வச்சு வேக வைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த சுண்டல் மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு தானியமாக இருந்தாலும் நம்ம அதிக நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாருமே நம்ம இதே மெத்தடில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில் இருந்தாலே போதும், உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், முதல்ல நம்ம வந்து நல்ல தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சுண்டலை வந்து ஹாட் பாக்ஸில் தான் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கழுவின சுண்டலை இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். அடுத்து இப்போ நம்ம இது ஊற வைக்கிறதுக்காக நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி வந்து நல்லா கொதிச்ச தண்ணியாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த தண்ணியில் இருந்தாலே போதும், உங்களுக்கு அந்த சுண்டல் வந்து வேகமாக ஊறிடும். ஸோ இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம அந்த சுண்டலில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டா தான் வேகமாக உங்களுக்கு வந்து ஊறி வரும். அடுத்து இதோட மூடியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அந்த சூடு வந்து வெளியே போகாத அளவுக்கு பார்த்து நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வந்து சரியாக ஒரு அரை மணி நேரம் இந்த ஹாட் பாக்ஸ்லேயே இருந்தால் மட்டும் போதும், உங்களுக்கு சீக்கிரமாக அந்த சுண்டல் வந்து ஊறி வந்துடும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு அரை மணி நேரம் போல் வந்து இந்த ஹாட் பாக்ஸ்லேயே நல்லா ஊறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக அந்த ஊறி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்து நசுக்கி பார்க்கலாம். இது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா அந்த சுண்டல் வந்து ஊறிடும். இப்போது இதை நம்ம எடுத்து குக்கரில் ஒரு 3 விசில் மட்டும் விட்டாலே போதும், உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி இதை கழுவி சுத்தம் பண்ணியிருக்கனால இதே தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு 3 விசில் விட்டு வேக வைக்கலாம். ஸோ குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு சரியாக வந்து ஒரு 3 விசில் மட்டும் நம்மளுக்கு வந்தாலே போதும், உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஸோ வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சரியாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கனாலே போதும், நல்லாவே வந்துடும். ஸோ இனி வந்து நம்ம ஊற வைக்கலையே அப்படிங்கிற கவலை வந்து வேணாம். ஸோ பாருங்கள், கரெக்டாக 3 விசில் விட்டு நல்லாவே வெந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி சுண்டல் வந்து ஒரு வேளை நீங்கள் ஊற வைக்க மறந்தாலும் கவலை இல்லை. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக ஒரு அரை மணி நேரத்துலேயே உங்கள் நம்ம வேலையை வந்து முடிச்சுக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.